ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை ஆகஸ்ட் 27 ஒரு நாள் மட்டும். தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை பணிகள் தொடங்கி இருக்கிறது. அது குறித்தான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். 5 மாவட்டங்களுக்கு ரூபாய் 42 கோடி ஒதுக்கப்பட்டிருக்கிறது. நீர்வளத்துறை அரசாணையை வெளியிட்டிருக்கிறது. மேலும் தகவலை செய்தியாளர் பாஸ்கர் வழங்க கேட்கலாம். பாஸ்கர் வணக்கம். இது குறித்தான முழு தகவலையும் சொல்லுங்க. ஒவ்வொரு ஆண்டும் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, கடலூர் மாவட்டங்கள் தான் அதிகமாக பாதிக்கப்படுகிறது. இதன் காரணமாக வடகிழக்கு பருவமழையால் அதிகம் பாதிக்கப்படக்கூடிய மாவட்டங்களுக்கு பணிகளை மேற்கொள்வதற்கும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை மேற்கொள்வதற்கும் தற்போது நிதி என்பது 42 கோடி ரூபாயாக நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த நிதி மூலமாக அடையாறு, கூவம், பக்கிங்ஹாம், ஓட்டேரி, பசுத்தலையாறு, ஆரணியாறு, பாலாறு, வெள்ளாறு ஆகிய ஆறுகளில் தூர்வாரும் பணிகள் என்பது மேற்கொள்ளப்படுகிறது. 42 கோடி ரூபாய் தமிழக வெற்றிக்கழக அரசு இதற்கான நிதி என்பது ஒதுக்கியிருக்கிறது. நீர்வளத்துறை மூலமாக இதற்கான நிதி ஒதுக்கப்பட்டு 202 இடங்களில் தூர்வாரும் பணிகள் மேற்கொள்ளப்படுகிறது. சென்னை மாநகர பொறுத்தவரையிலும் 76 பணிகள் இதன் மூலமாக மேற்கொள்ளப்படுகிறது. இதற்காக 22 கோடி ரூபாயும், மற்ற பகுதிகளில் 126 பணிகள் என்ற அடிப்படையில் 19 கோடி ரூபாயும் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு அதற்கான பணிகள் மூலமாக மேற்கொள்ளப்படுகிறது. இதன் காரணமாக வடகிழக்கு பருவமழையை எதிர்கொள்வதற்கு தமிழக அரசு தயார் நிலையில் 42 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கி அதற்கான பணிகளை தற்போது மேற்கொண்டு வருகிறது. ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை ஆகஸ்ட் 27 ஒரு நாள் மட்டும்.